சபை என்றால் அது தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் அசைவாடோ அசைவாடோ தெய்வமே, அசைவாடோ தெய்வமே. சுவாசமுள்ள யாவருக்கும் நீர் தெய்வம். நீர் அசைவாடலை என்றால் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. எங்கள் மேலே அசை. ஓ கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க எரிய கோட்டைகள் உடைய விளைவிக்கிறார். உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்பின் மேல் அசைவாடும். என் வாழ்க்கையில் அசைவாடும். உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அசைவாடு அசைவாடு. எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கும் போது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும். துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்கிறவர். ஓலா கனமான சத்திலே வர ஹத்தின ப்ரோப்ரோ சாந்தரமா. எங்கள் மேலே அசைவாடு. எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே எங்கள் குடும்பத்தில் அவளும் சீலாவும் அவளும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில். Oh, that's true, Holy Spirit. சிறைச்சாலைக்குள்ள அவருடைய பிரச்சனை போகும் என்றால் உங்களுடைய சிச்சுவேஷன் அவருக்கு ஏமாத்திரம். The God who answers by fire and force, Shalaramana Kantalo. அசைவாடு. கடைசியா ஒரு தடவை அசைவாடு அசைவாடு. God, you pass through everybody right now. ஓரா நீர் ஊடுருவி பாய்கிறதுக்காக நன்றி. என் பர்சனல் லைஃப்ல, என் வேலை ஸ்தலங்கள்ல, எதிர்காலத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே
யாவே ஹாலே ஹalleluya ஹalleluya பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் கடல்களை வழிவிடச்சு இன்னும் ஒரு முறை பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே துதிகள் சத்தம் ஆவில உலர்ந்த எலும்புகள் உயிரோடு வரச்சு வறண்டது நீரூற்றாய் மாறச்சு இயேசுவே ஜனங்கள் உம்மை ஆராதிக்கிறார்கள் நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையும் உங்க நாமம் உயரணும் சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே சத்தம் உயரட்டும் எக்கால சத்தம் இயேசுவே Oh, I praise you, I lift your name above, I adore you, Holy Spirit. Oh, mama shato சேராபீங்கள் மத்தியில உலாவுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் மத்தியில வாசம் செய்கிறவரே யாவே ஹாலே ரெண்டு கரம் ஹalleluya ஆண்டவரே நான் என்ன சரண்டர் பண்ணுகிறேன் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி லிகாட்டெரே பஹண்டன மமரா ஷெடலிரா ஹதியாந்தனம லிபரா கோஷெடலிர் ஹாந்தன மமரா காட்டெலிரே அவர் கடல் மீது நடக்கிறவர் அவர் காற்றையும் கடலையும் அடக்கி போடுகிறவர் தண்ணீரில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் நீர் வேகாதிருப்பாய் காரணம் இஸ்ரவேலின் தெய்வம் ஆபிரகாமின் தெய்வம் ஈசாக்கின் தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் லேபாட்டனமா ஷெட்டெலிரேபி காண்டனமோ லிபாரா ஷெட்டெனம் அப்படியே வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க ஆண்டவரே நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நான் இருப்பேன்
நீமா நம்ம கண்டம் உன்னுடைய கரத்துல நான் அலங்காரமான கிரீடமும் அண்ட் ராஜ முடியுமா நான் இருக்க போகிறேன். நீமா நான் கோஷெட்டலே ரேபே கண்டன் அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. லீமா ராக்கா என்னுடைய பலவீனத்துல நான் பலன், உம்முடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னென்ன பலவீனமான காரியங்கள் இருக்கிறதோ அதுல கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கும். அது கர்த்தருடைய கரம் பூரணமாக விளங்கும். கர்த்தருடைய மகிமை அதிலிருந்து வெளிப்படும். ஐயோ இது எதுக்காக ஆயிற்று, இந்த சம்பவம் எதுக்காக நடந்தது? இந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கென்று, உன் மூலியமாக கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கென்று இது நடந்தது. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இது நடந்தது? ஏன் இப்பேற்பட்ட ஒரு லாஸ்? கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். லிமாரா காட்டேனே மிகாரோ ஷெட்டலரமா. அப்படியே உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய பராக்கிரமத்தை, என்னுடைய டேலண்ட்டை நான் எல்லாவற்றையும் சிலுவையில் I am crucifying. நான் சிலுவையில் நான் அறைகிறேன். என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைகிறேன். என்னுடைய சொத்துக்களை சிலுவையில் அறைகிறேன். ஒன்றுமில்லாமல் என்னுடைய கிரீடத்தை உங்களுடைய பாதத்தில் நான் எடுத்து வைக்கிறேன். நான் ஒண்ணு இல்லை. Let me decrease, let you increase. லிக்கரகா சஞ்சனமரு சஞ்சனமா. யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரே காரியம், நான் சிறுகவும் என் தெய்வம் பெருகவும், நான் சிறுகவும் என் இயேசு பெருகவும், நான் சிறுகவும். ஐயோ அவருக்கு நான் மூத்தவரா இருந்தாலும் நான் சிறுகட்டும், அவர் பெருகட்டும். அவருக்கு முன்பதாக கேப்ரியல் எனக்கு முன்பதாக வந்திருந்தாலும், அவருக்கு முன்பதாக என்னுடைய அம்மாவுடைய கர்ப்பம் ஓப்பனாக இருந்தாலும் அவர் சிறுகட்டும், நான் சிறுகட்டும், நான் என் வேலை சிறுகட்டும், என்னுடைய மாம்சம் சிறுகட்டும், என்னுடைய பெருமை போகட்டும். Oh lamara kateliri shadanama. I pray let this place be filled with your presence, Holy Spirit. இதற்கு மேல ஒரு வானம் திறக்கட்டும். என்னுடைய தெய்வன் குமாரன் இவன், உன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உன் நாமமே உயரனோ அரகடன மாட்டோரோ ரோஷன. இயேசுவே சபை எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இயேசுவே உன் நாமமே. என் வாழ்க்கை மூலியமா என் ஊழியத்துல let your name be lifted up, Holy Spirit. இயேசுவே எலிசாக்கு விரோதமாக ஒரு ராத்திரி அவன் கண் முழித்து அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அவனை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருந்தார்கள். எலிசா ஒரு பெரிய தேவனுடைய மனிதன். அவனை சுற்றிலும் அவன் வார்த்தையை சுமக்கிறவர். எலிசாவுக்கு தெரிவிக்காம கர்த்தர் ஒரு காரியமும் செய்ய மாட்டார். இஸ்ரவேல் தேசத்துல ராஜாக்கள் பேசுற அறைகளுக்குள்ள பேசுகிற வார்த்தையிலும் கர்த்தர் எலிசாக்கு வெளிப்படுத்துவார். அப்பேற்பட்ட எலிசா ஒரு காலையில எழுந்து பார்க்கும் பொழுது எங்கிருந்து வந்தார்கள் இவ்வளவு பெரிய எதிரிகள்? ஒரே ராத்திரியில அவனை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எலிசா அவர்களை கிட்ட இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தை நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்கிறார். The one who stands for you is bigger than the one who is in the world. இந்த உலகத்துல இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கேகாசியை பார்த்து, நான் பார்க்கறத நீ பார்க்கலையா? ஐயோ இல்ல என் எஜமானனே, எனக்கு தெரியல. ஆண்டவரே இவனுடைய கண்களை திறங்க, நான் பார்க்கிறதை இவன் பார்க்கட்டும். வசனம் சொல்லுகிறது, எப்படி எதிரிகள் எலிசாக்கு விரோதமாக கூடியிருந்தார்களோ அதே போல எலிசாவுக்காக பரலோகம் இறங்கி ரதங்களும் தீகளும் தெய்வ தூதர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்காக யாருமே நிக்கல. நீங்க சொல்றீங்க, கர்த்தர் வானத்தை திறந்த ரதங்களையும் தெய்வ தூதர்களையும் உங்களுக்காக அனுப்புகிறவர். நீ தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல. எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன்? ஐயோ இவ்வளவு பெரிய நோய் என்ன வீட்டை தேடி வந்துருச்சு. எப்படி இந்த வாதை அணுகுச்சு? எப்படி இந்த பொல்லாப்பு என்ன நேரிடுச்சு? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்ல இல்ல, இது மூலியமாக மகிமை வெளிப்படும். உன்னோடு கூட இருக்கிறவர்
எதிரிகளை கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் பெரியவர், உயர்ந்தவர், பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் தலை நிமிர செய்கிறவர். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் எதிர்த்தெழும் நாளும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஓ சோர்ந்து போன மனமே, ஐயோ நான் தளர்ந்து போயிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில, தகப்பனே தாங்குகிறீர். கரங்களை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே. என்னுடைய குடும்பத்துடைய தலைகள் அபிஷேகம் உயரட்டும். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை. சொல்லுவோம் அவரை, நான் படுத்துறங்கி எல்லாரும் சொல்லுவோமோ, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், அச்சமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே. எதிரிகளை பார்த்து அச்சமில்லையே, அச்சமில்லை. என் கடன் பிரச்சனையை பார்த்து, என் வீட்டு சூழ்நிலைகளை பார்த்து, வெற்றி தரும், வெற்றி தரும். மரியாதை போல அவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சு, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. I pray every head shall be lifted up. Every situation shall change. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகளுக்கு முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்தி, தலை நிமிர. தலை நிமிர. உங்களுடைய வலது கரத்தை உங்க நெற்றி மேல வைத்து, ஆண்டவரே ஒரு நாள் என்னுடைய தலை குனிய கூடாது. பிகாஸ் the Bible says, அவர் தலை உயர்த்துகிறவர், வாழாக்காமல் தலையாக்குகிறவர். தலை நிமிர. தலை நிமிர. எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தயம் ஒன்று ஆயத்தப்படுத்தி, உங்களுடைய தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல பரலோக ராஜாவுக்கு கரங்களை தட்டி, ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிற வரைக்கும் வெற்றி உங்களுக்கு. மரணத்தை ஜெயித்தவர் கேன்சரை ஜெயிப்பார், முட்டி வலியை ஜெயிப்பார், சுகர் டயாபிட்டிஸை கர்த்தர் ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அதே ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க தான் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், நீங்க தான் அவருடைய சபை. ஹல்லேலூயா. சத்தமோர ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி இந்த பாடலை பாடுவோம். 4 3 2 1. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. I praise you Holy Spirit. I love you Lord. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. எல்லாரும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. என் வீட்டுல யாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகல. யெகோவா ரஃபா நீர் இருக்கிறப்ப, யெகோவா ஈரவா நீர் இருப்பதுனா, யெகோவா ஷம்மாவா ஷமயோனா எல் எலியோனா எலோஹீமா பரமனா ஷெட்டெலரோ. எல்லாரும் சொல்லுவோம். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் உங்க கிருபை எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ. I praise you. எங்கள் ராஜா நீ, கண்மலை நீ. இந்த வருடங்களை எத்தனை போராட்டம், எத்தனை கலக்கங்கள், but because of your grace, because of your mercy, உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் மரணமோ ஜீவனோ நாசமோ நிர்வாணமோ எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீயோ. எங்கள் ராஜா நீ போற்றிடு. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் தெய்வம் நீ. கட்டுகள் உடையற்று. இது என்ன ஜபத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. போற்றிடு எங்கள் கண்மலை. எல்லாம் சொல்லுவோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீயோ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உன் திருக்கரத்தால் ஆடி பாடி
இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி ஒரு ஆகாஷம் எந்த மரணம் என்னை மேற்கொள்ளும், எந்த மனிதர்கள் என்னை மேற்கொள்வார், பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டியிருக்கிறேன். நடந்தாலும் பாடித்தாலும் அப்பா சூழ்ந்து காராட்டேலா ராணா மாட்டோ. அறிந்திருக்கின்றீ ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே. வியாதிகள் சபையில இருக்க அனுமதிப்பதில்லை, போராட்டங்கள். ஓ ரத்தமே ரத்தமே கொராமனமஷேட்டோ கொராமனஷே அரமலஹதோ ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஒரு புதிய அபிஷேகத்தினால fill me Lord. ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே. ஓ இயேசு ரத்தமே 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 ரத்தமே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகவே. சத்தத்தை உயர்த்தி எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இந்த கட்டுகளை அவிழ்க்கிற சபைகளை I break every bondage, I break every curse. சாபத்தை கர்த்தர் உடைக்கிறார். சாபம் மாறுது, சாபம் ஓலே பாபா பாஷே. இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே. மலர் ஆவியில அபிஷேகத்துல இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஓ ரக்கமாமாமாமா ஷேடரா. ஒரு புதிய அபிஷேகத்தை வாங்க. இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே. ஓ ரக்கமாமா ஷாண்டா. இந்த நவம்பர் மாசத்துல அடுத்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஓ ரக்கமாமா ரத்தமே ஓ ரத்தமே. ஓ ரக்கமாமா ஷாண்டா ரத்தமே. ஓ ரக்கமாமா தாமதங்கள் இனி வருவதில்லை, இனி தாமதங்கள் இருப்பதில்லை. சுகம் இப்பொழுது, பலன் இப்பொழுது. ரத்தமே இளையேற பெற்ற இளையேற பெற்ற பரமமம காற்றலரம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆவியானவர் சிமிர்னா சபையினுடைய மேன்மையை குறித்து உங்களோடு பேச சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டார். அவர் உயிரோடு எழும்பின பிறகு
சபைக்கு பயங்கர உபத்திரவங்கள் வந்தது. பயங்கரமான உபத்திரவங்கள் சபை சந்தித்தது. ரோம அதிகாரியாகிய டெமிஷன் என்கிற ஒரு தீவிரவாதி பரிசுத்தவான்களை கொடுமைப்படுத்தினான். இந்த புத்தகத்தை எழுதினவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அன்பின் சீசன். இவனை கொலை செய்கிறதற்கு எத்தனை முறையோ அவன் எத்தனித்தான். அந்த ரோம் அரசன் டெமிஷன் அவனுடைய பேர். ஆனால் எல்லா விதத்திலையும் அவர் உயிர் பிழைத்தார். கடைசியில் பத்மதீவு என்கிற அந்த தீவிலே நாடு கடத்தப்பட்டு அவர் சித்திரவதை பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். சில காரியங்களை எழுதுன்னு சொன்னார். ஆண்டவர் இவருக்கு 7 சபை, பூமியிலே உண்டாகிற 7 சபையின் ரகசியங்களை நீ எழுதுப்பான்னு சொன்னார். அதை அப்படி எழுதி எபேசு சபைக்கு, எபேசு சபையில் இருக்கும்போது ஒவ்வொரு சபையினுடைய மேன்மையை லற்று அனுப்புகிறார். 7 சபை, எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சர்தையின் சபை, பிலதெல்பியா சபை, லவோத்தியேக்கியா சபை. இந்த சபையின், அதாவது சின்ன ஆசியா, அந்த ஆசியாவிலிருந்து 40 கிலோமீட்டர் இருக்கிற அந்த எபேசு பட்டணத்தில் அந்த லெட்டரை எழுதி ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் அனுப்புகிறார். நீங்கள் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். யோவான் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி வேக வேகமாய் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. எழுதி லெட்டர் அனுப்பு. அந்த சபையினுடைய மேன்மையை எழுதி அனுப்பு. இந்த சபையினுடைய மேன்மையை குறித்து நான் படிக்கும் பொழுது நான் உற்சாகம் அடைந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் என்னை ஏவினார். கைகளை உயர்த்தி. தலைப்பு என்னன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறவராக அடையாளம் காட்டின சபை. தலைப்பு எழுதியிருக்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த சபையை பார்த்தா தெரியும். சிமர்னா சபையை பார்த்தா இயேசு உயிரோடு இருக்கிறது தெரியும். சிமிர்னா என்றால் வெள்ளை பவுலம் என்று அர்த்தம். வெள்ளை பவுலம் என்று அர்த்தம். அப்படி என்றால் என்ன? ஒரு சுத்திகரிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. வெள்ளை பவுலத்தை மேலே போட்டா அந்த பொடுகு கிடுகு, அந்த ஊரல் கீரல்லாம் அது சுத்தமாகி பளிச்சுன்னு ஸ்கின்னை காட்டக்கூடிய ஒரு மருந்து. ஆமீன் சொல்லுங்க. இந்த சபைக்கு பிராக்கெட்டில் வெள்ளை பவுளம்னு எழுதியிருக்குது. இந்த சபையினுடைய ரகசியத்தில் வெள்ளை பவுளம் அப்படின்னு எழுதி. அப்படின்னா என்ன? ஆமாம், எல்லா உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மறைத்து பளிச்சுன்னு இயேசு உயிரோடு இருக்கிறார்னு காட்டுற சபை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அப்படின்னா எனக்கு என்னன்னா, நீங்க ஒவ்வொருவரும் தான் சபை. சபை என்றால் என்ன? சபைக்கு வாரமே என்ன? அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல சபை என்றால் இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தம். அது பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் ஆட்டுக்குட்டி இரத்தம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் இரத்தத்தால் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சபை என்றால் என்ன? மணவாட்டி என்ற அர்த்தம். ஆதாம படைச்சு அவனுக்கு அயர்ந்த, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கர்த்தர் கண்டு அயர்ந்த நித்திரை வர பண்ணி விழாவில் ஒரு விழாவை எடுத்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியாய் உண்டாக்கி மணவாட்டி ஆக்கினார். கையை உயர்த்தி. சபை என்றால் மணவாட்டியின் சபை. சபை என்றால் அது தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டது. இங்க ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதுல தான் விழாவை எடுத்தார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. வாசிங்க இப்போ அப்போஸ்தலர் 20:28.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சுய ரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ண தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கவனிங்க. சுய ரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ண சபை, இந்த சபையை கண்காணிக்க பரிசுத்த ஆவியானவர் கண்காணித்துக்கிட்டு இருக்கிறார். சபை எவ்வளவு முக்கியம். முடிச்சிருமா? சபை யார் கண்காணிக்க? பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. பாஸ்டர் ஜெயராஜ் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கண்காணிப்பு வைத்திருக்கிறார். நல்ல விழிப்பா செய்தியை கேளுங்க. சபை இரத்தத்தால் ஸ்தாபிக்கப்பட்டது. சபைக்கு விரோதமா ஒரு மனுஷன் கூட உதட தூக்கக்கூடாது, வார்த்தையை பேசக்கூடாது. எனக்கு விரோதமா பேசுங்க, சபைக்கு விரோதமா பேசக்கூடாது. சபை எல்லாரும் சேர்ந்து வளர்க்கணும். சபை எல்லாருடைய முயற்சியிலையும் பெருகணும். கையை உயர்த்தி சபை, இந்த சபையை கர்த்தருடைய கண்காணிப்பு பரிசுத்த ஆவியானவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். சபையில் களியாட்டு, சபையில் விளையாட்டு, சபையில் கிண்டல் கேலி இருக்கக்கூடாது. சபை கவனிங்க. சபை இந்த சபையில் என்ன தெரியுமா? ஆமாம், உயிரோடு இருக்கிறவராக இந்த சிம்ர்னா சபை உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது. வெளிப்படுத்துறீங்களா? உயிரோடு இயேசு இருக்கிறார். இந்த சபையில் செத்த ஆவி கிடையாது, செத்த கிரியை கிடையாது. உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுத்தினார். 10 காரியத்தை சொல்லிட்டு உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுகிற காரணம் என்ன? பரிசுத்தத்திலே இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது பரிசுத்த ஜீவியத்தில். 2வது விசுவாச ஜீவியத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. 3வது சாட்சியின் ஜீவியத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. சாத்தானை எதிர்த்து அவனை தோற்கடிச்சதுல இந்த சபை இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. ஹல்லேலூயா. நற்கிரியில் செய்கிறதுல இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. சகிப்புத்தன்மையில இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. ஹல்லேலூயா. தியாக செயல்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. தைரியமாய் நின்றதில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளமாய் காட்டியது. ஹல்லேலூயா. சத்தியத்தில் ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடையாளமாய் காட்டியது. சிம்ர்னா சபை இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு அடையாளமாய் காட்டிய சபை. முதல் வசனம், அதாவது 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. மரித்து பிழைத்தவருமா. இந்த வசனம் பாருங்க, இந்த சபைக்கு சொல்றாரு, மரிச்சிட்ட ஆனா அந்த சபைக்கு நான் பிழைத்து இருக்கிறேன், சபையாருக்கு பிழைத்து இருக்கிறேன், உயிருள்ளவனாய் இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது எங்க பார்க்கணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில பார்க்கணும். மரிச்சாரு ஆனா உயிரோடு இருக்கிறார். உங்க முகத்தை பார்க்கணும், உங்க முகத்துல அதை காணணும், உங்க முகத்துல காணணும். அது உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க இந்த உலகத்துக்கு அடையாளமா வெளிப்படுத்தணும். இயேசுவை வெளிப்படுத்துற சிம்ர்னா சபை. இந்த சபையை படிக்கும் பொழுது என் உள்ளம் கலிகூர்ந்தது. மரித்தார் ஆனால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துறார். கையை உயர்த்தி, இயேசு செத்து போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆமா, அருமையானவர்களே, தன்னை உயிர்த்தெழுந்ததை யாருக்கு காட்டினார் தெரியுமா? 7 பிசாசு பிடிச்ச மகதேனா மரியாளுக்கு தான் காட்டினார். 7 பிசாசை துரத்தினாரே, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களே, ஐயோ அவர் வச்ச இடம் தெரியலையே. ஆவலா துடிக்கிறா. அதிக இருட்டோடு வந்து தேடுறா. உயிர்த்தெழுந்த இயேசு அவளைத்தான் பார்த்து சொன்னார், ஸ்திரியை ஏன் அழுகிறார்? யாரை தேடுகிறார்? ஐயா, என் நேசரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. இல்ல, நான் உயிர்த்தெழுந்து. படிங்க யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம்
15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். 18வது வசனம் வாசிமா. அதுக்கு அடுத்து என்ன? 18வது வசனம். மரியாள் போய் தான் கவனிங்க, அடுத்து சொல்றாரு, நான் தான் இயேசுங்கிறார். இந்த 18வது வசனம் என்னன்னா, ஊருக்குள்ள உடனே ஓடுறாங்க. இயேசு எனக்கு தரிசனமானார், இயேசு தீசர்ட்டெல்லாம் சொல்றான். 18வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மகதலேனு மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். உயிரோடு இருக்கிறவராய், நான் தான் அடையாளம். என்ன பிதற்றுகிறாய்? இல்ல, நான் தான் அடையாளம். எனக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்தது, நான் நன்றி மறக்கல. லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல அவர் உயிரோடு இருக்கும்போது அவள் பரிமள தைலத்தை அவர் ஊற்றினாள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் 7 பிசாசு நீங்கின மகதலேனா மரியாளுங்க. இவ யாரு? 7 பிசாசு பிடிச்சிருந்தது. பிசாசினால் ஒரு பிசாசு பிடிச்சாலே மனுஷன் அவ்வளவுதான். அந்த மகன் சொல்றான், ஐயா, ஒரு ஆவிய மகனை பிடிக்குது, அவன் பல்ல கடிக்கிறான், நுர தள்ளுறான், தீயிலையும் தண்ணீரையும் கொலை செய்ய பாக்குது. அங்க கொண்டு போன இங்க கொண்டு போன, ஒரு தட்டி விடுதலை இல்லையே, உங்க சீசட்டை கொண்டு வந்த விடுதலை இல்லையே. இவளுக்கு 7 பிசாசு. அப்ப எப்படி அலக்களிக்கப்பட்டிருப்பா? குணமாக்கின உன்ன நன்றி தாங்க முடியல. உயிர்த்தெழுந்தார் இயேசு, அதை நான் பார்த்தேன். அவர் பார்த்ததுக்கு நான் தான் அடையாளம். சீசர்களுக்கு சொல்றா, முதல் மிஷினரி அவாதான், உலகத்துக்கு முதல் மிஷினரி அவாதான். அவளுக்கு தான் முத தரிசனமானார். தேவ மகளே, உன் வியாதியை உன்னை விட்டு நீக்கினார் அல்லவா? இயேசுதான சுகம் கொடுத்தார். என்ன கட்டுல இருந்த, என்ன பிரச்சனையில் இருந்த, நீ யாரு? அக்கிரமங்களை மறித்து போய் கிடந்த. ஆமா, அந்த கிறிஸ்துவ ஜீவித்துக்கு தூரமா இருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் பைபிளை எரிச்சேன்னு சொன்னாங்க காலையில். அப்படிப்பட்ட என்ன கர்த்தர் சந்தித்தாருன்னு சொன்னாங்க முதல் ஆராதனையில். யார் நீ? சம்பந்தமே இயேசுக்கு உனக்கு இல்லையே. இயேசுவும் வியாதியை மாற்றினார, பிசாசிலிருந்து உன்னை விடுதலை கொடுத்தார, அடையாளமாக காட்டிக்கிட்டே இருக்கணும். கையை உயர்த்து எல்லாரும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. இந்த சிமிர்னா சபை இயேசுவை உயிரோடு இருக்கிறார், பிழைத்தார், அதாவது மரித்தார், பிழைத்தும் இருக்கிறேன். ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறத சபை மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். துக்க வஸ்திரம் நீங்க உடுத்தக்கூடாது. மார்ட்டின் மனைவி லூத்தர் அவர் மனைவி ஒரு தடவை துக்க வஸ்திரம் கருப்பு உடுத்தி இருந்தது. இறந்தா தான் கருப்பு. அவர் சொன்னார், ஏன் கருப்பு உடுத்தியிருக்க? இயேசு இறந்து போனார். உடனே இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார்ல, நீங்க வெளியே வந்து ஊழியம் செய்யுங்க. கவுந்துக்கிட்டே கிடக்குறீங்க. அன்னைக்கு புறப்பட்டவர் தான் தேசம் முழுவதும் லுத்தரன் திருச்சபையை கட்டி எழுப்பினார். கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சிஎம்எஸ்சி அந்த ஆஸ்பத்திரியை ஸ்தாபிச்சவங்க புக்கை நான் படித்தேன். அவருடைய தகப்பனார் தான் ஆஸ்பத்திரியில் அங்கே நான் இருந்தார். இது ஒரு வாலிப பிள்ளையா வந்தார். ஒருவர் வந்து, பிராமணர் டாக்டர் இருக்காங்களா, என் மனைவி பிரசவத்துக்கு கஷ்டப்படுறா, அப்ப அப்பாவை கூப்பிடுறேன்னா, இல்லை அப்பா ஆம்பளை பார்க்கக்கூடாது, அப்படின்னா நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்து ஒரு இந்து மனுஷன் பூசாரி வந்தார். ஐயா, என் மனைவி பிரசவம் இருக்கு, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, டாக்டர் இருக்காங்களா? அப்பா இப்போ வர சொல்றேன். ஐயோ, ஆம்பளை பிரசவம் பார்க்கக்கூடாது. அடுத்து ஜன்னல்ல பார்த்தா அடுத்த நாள் எல்லாம் பிரேதமா போகுது. யாரு? பிரசவத்தில் இருந்தாங்க. உடனே தான் சொன்னான், இயேசு உயிரோடு இருக்கும்போது இப்படி சாக கொடுக்கறது நல்லதில்லைன்னு சொல்லி தான் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு வந்து இலவசமாய் மருத்துவம் பார்த்து கிறிஸ்தவனுடைய பேரை பிரகாசிக்க செய்த அம்மா ஐடா ஸ்கட். என்ன அமைதியா இருக்கீங்க? தன்னுடைய சொத்து சுகம் இன்னைக்கு யாரும் மறக்க முடியாது. நான் இனி சாக கொடுக்க மாட்டேன், என் கண்ணு முன்னால ஜனங்கள் சாகக்கூடாது. இன்னும் ஒரு ஊழியக்காரியா எழும்புனவங்க தான் ஐடா ஸ்கட். ஐயோ, நான் படிச்சுட்டு அசந்துட்டேன். நீங்கள் ஒவ்வொருவர் அப்படி இருக்கணும்.
ஹல்லேலூயா. உயிருள்ளவராய் இயேசுவை காட்டணும், தெருக்கல்ல காட்டணும், எங்க பார்த்தாலும் காட்டணும். அதுக்கு நான் தான் அடையாளம்னு சொன்னேன். சபை, சிம்ர்னா சபை பிழைத்திருக்கிற இயேசுவை காட்டியது. இரண்டாவது துன்பத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின சபை, துன்பத்தெல்லாம் அடக்கி வச்ச சபை, மகிழ்ச்சியவே வெளிப்படுத்தின சபை. காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். என் முகத்தில் தான் அந்த மகிழ்ச்சி. 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பாடுபட போகிற பிசாசானவன் 10 நாள் உன்னை உபத்திரவம் படுத்துவான். காணுங்க, டேட்டையும் சொல்றார். நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, ஆனா நீ தரித்திரராயிருவ பிசாசுனால. அதை வெளிப்படுத்தவே இல்லை. கேட்டுச்சே இந்த சபை, ஆனால் படப்போற பாடுகளை பட்டுச்சு, ஆனால் வெளியே மகிழ்ச்சியாய் வாழ்ந்தது. கையை உயர்த்தி, பாடு உள்ள மகிழ்ச்சி வெளியே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாடு இல்லாத மனுஷன் இல்லை. ஆமா, ஹல்லேலூயா. என் நாமத்து நிமித்தம் உங்களை உபத்திரவப்படுத்து பாடு வரும். ஆமா, இந்த பாட உள்ள வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியை வெளியே காட்டினது. மகிழ்ச்சி வெளியே. பிலிப்பியர் சொல்றாரு 2:17-18, ஊழியத்துல நான் வார்க்கப்படுறேன், ஆனா நான் ஊழியத்துக்காகவே மகிழ்ச்சியா இருக்கிறேன். 2:17-18 படிப்பா. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். அடுத்த வசனம், இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷம். தலைக்கு மேல கை தட்டுங்க. ஊழியத்துல அதாவது வார்ப்பிக்கப்படுறேன், உபத்திரவப்படுறேன், ஆனாலும் உங்க வடக்கிக்கிட்டேன். என் ஊழியத்தை வெளியே காட்ட மகிழ்ச்சியா தெரியுறேன். ஊழியத்துல மகிழ்ச்சி. அல்லேலூயா, ஆமென். மகிழ்ச்சி. பேதுரு எழுதின புஸ்தகம் 1 பேதுரு 4:13, கிறிஸ்து நிமித்தம் பாடு அனுபவித்தாலும் ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற வாசமா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதா சந்தோஷப்படுங்கள். தலைக்கு மேல கை தட்டுங்க. ஒரு பாடு வரும், பாடுக்கு பங்காளி, சொத்துக்கு பங்காளியா இருக்கிறான். பாத்தீங்களா? கல்யாணம் கட்டின கூட பிறந்தா அண்ணன் தான், கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். கல்யாணம் கட்டி போன பிறகு எப்படி ஆயிடுறான்? பங்காளி. உங்க தம்பி சொத்து எங்க இருக்குன்னு பங்காளியே, இது பங்காளி சொத்துங்க. பாடுகளுக்கு பங்காளி ஆயிட்டா ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு பொண்ணு சொன்னா, டீச்சர் இன்னைக்கு பிரியா கிளாஸ்க்கு வரமாட்டா. ஏமா? அவங்க அப்பா அவர் அடின்னு அடிச்சாரு, பைபிளெல்லாம் பிடிச்சி தூரம் கிழிச்சு எரிஞ்சாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிரியா வர்றா. டைன்னு வர்றா. ஜன்னல்ல டீச்சர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன பிரியா வந்துட்டா, இவ வரமாட்டா, அவ அப்பா அடிச்சாருன்னு சொன்னா, பைபிள்லாம் கிழிச்சார், மறுபடியும் வந்துட்டால. அந்த பிரியா சொன்னா, ஒண்ணுமில்லை டீச்சர், ஒண்ணுமில்லை, இயேசு எனக்கு மகிழ்ச்சி தந்திருக்கு, அடக்கவே முடியாது. என்ன மண்டை வீங்கி இருக்குது? அது ஒண்ணுமில்லை டீச்சர், இயேசு கொடுத்த மகிழ்ச்சி. கையை உயர்த்தி, இது இயேசு கொடுத்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்படித்தான் இருக்கணும், இயேசு கொடுத்த மகிழ்ச்சி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. துக்கம் தான். பிசாசு நேரடியா 10 நாள் உபத்திரப்படுத்தினான். அந்த உபத்திரத்தை வெளியே காட்டல, மகிழ்ச்சியை காட்டிக்கிட்டே இருந்தது. யார் தெரியுமா? அது நீங்க தான். கை தட்டுங்க. பிரியான்னு சொன்னேன், அது சபதான். பவுல் சொல்றாரு, உபத்திரவப்பட்டோம். 6 நாள் வந்த உபத்திரவம், நாசங்களால் வந்த, பொல்லாதவனால் வந்த உபத்திரவம், சிநேகிதனால் வந்த உபத்திரவம், எல்லாம் உபத்திரவப்பட்டோம். ஆனா அந்த உபத்திரங்களுக்கு பெருசா தெரியல. உபத்திரவப்படுற உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படி எங்களை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கியிருக்கிறார். உபத்திரமும் உள்ள 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 வசனத்தை டக்குன்னு வாசி. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவம்
எங்களுக்கு ஆறுதல் தலைக்கு மேல கை செய்கிறவர். தட்டுங்க, தலைக்கு மேல கை தட்டுங்க. 5வது வசனம் படிச்சிருமா? 5வது வசனம். எப்படி கிறிஸ்துவினுடைய பாடு எங்களுக்கு பெருகிறது போல இதனாலே எங்களுக்கு ஆறுதலும் இன்னும் தலைக்கு மேல கை தட்டுங்க. பாடுல அனசன் செத்துக்கிட்டு இருக்காயா. பாடு உங்களுக்கு வருது. உலக மனுஷனுக்கு வர்ற பாடு வருது, உபத்திரம் வருது, எல்லாம் வருது. அவன் அழிஞ்சு போறான், சூசைட் பண்றான், ஓடிறான் மனைவி பிள்ளையில விட்டுட்டு. பாடு தாங்க முடியாதபடி பிள்ளைய தலைவாணி வச்சு அமைக்கி கொள்றான் ஐயா. ஆனா உங்களுக்கு அப்படி அல்ல. அந்த பாடுல மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. துன்பத்தை எங்க வச்சுக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின சபை. ஹல்லேலூயா. அப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்களா? மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்களா? இயேசு அப்படித்தானே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஒரு காயத்தையும் ஒரு காட்டலையே, ஒரு உபத்திரவத்தையும் ஒரு காட்டலையே. உங்களுக்கு வர்ற உபத்திரவெல்லாம் தடுத்து நின்றல சொன்னார். இவங்களை விட்டு விடுங்க. என் பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரக்கூடாது. என்ன நல்ல தெய்வம். அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். கையை உயர்த்தி ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நியாய தீர்ப்பு வரப்போகுது. 2வது மரணமாகிய நியாய தீர்ப்புக்கு இந்த சபை தப்பிக்கொண்ட சபை, தப்பிக்கொண்ட சபை. 11வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிம்ரனா சபைக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறத காது இருக்கிறவன் அத்தனை பேர் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. 2ஆம் மரணம் இருக்குது, கவனிங்க. சபை பயப்படணும். 2ஆம் மரணம் இருக்குது. ஒரு மரணம் அது அந்த கனியை புசித்ததுனால ஆண்டவர் போட்ட சாபம். மண்ணிலிருந்து எடுத்த மண்ணுக்கு போ. சர்ப்பத்துக்கு போட்ட சாபம். என் பிள்ளையில வஞ்சித்துட்ட, இனி மண்ணில் ஊந்து மண்ணைத்தான் திரும்ப போ. கனியை தின்னவனுக்கு சொல்றார், வேதனையோடு பிள்ளை பெருவ போ. பூமிக்கு சொல்றாரு, புல்லும் குறுக்கும் பூமி விளைவிக்கும் போ. முதல் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லா மனுஷனும் செத்து தாகணும். செத்ததுக்கு பிறகு ஒரு காரியம் இருக்கு, அதான் 2வது மரணம். 2 பேர்ல காட்டுங்க. 2ஆம் மரணத்துக்கு பயப்படணும். இயேசு கிறிஸ்து வெள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். நியாயாதிபதியா இருப்பார், ராஜாதி ராஜாவா இருப்பார். எல்லாம் அவருக்கு முன்பதாக மனுஷன் கை கட்டி நிக்கணும். ரோட்ல செத்தவன், சமுத்திரத்தில் செத்தவன், அடிபட்டு செத்தவன், தற்கொலை பண்ணி செத்தவன், தீயில செத்தவன் ஒப்புவிப்பார். படிங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம், படிச்சுட்டு பயம் அடைங்க. 20வது அதிகாரம். பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவையும் கண்டேன். அதன் மேல் வீற்றிருக்கிற இயேசுவை கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரத்துல சுனாமில எத்தனை பேர் செத்தான்? அத்தனை பேரும் லைனா வந்து நிப்பான். சமுத்திரம் தண்ணில மரிச்ச அத்தனை பேரை கொண்டு நிறுத்தும். அடுத்து மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் மரித்தோரை ஒப்புவிச்சது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இரண்டாம் மரணம். இதுதான் 2ஆம் மரணம். கவனிக்கிறீங்களா? இந்த சபை 2ஆம் மரணத்துக்கு தப்புவித்த சபை, தப்பப்பட்ட சபை, ஜெயம் எடுத்த சபை. ஜெயம் எடுக்கிறீங்களா? 2ஆம் மரணத்துக்கு யார் போவா? எல்லாரும் எந்திரிங்க. யார் போவா? அதை படிக்கணும். நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனம் படிச்சுட்டு அப்படியே தலையில கை வைங்க. கவனிங்க. பயப்படுகிறவர்கள், நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லணும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் வெச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிராதானக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில்
பங்கடைவாங்க. நான் நெஞ்ச மலத்தி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுல இருந்து கர்த்தர் நம்மளை எல்லாம் மீட்டுக்கிட்டார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, சத்தியத்தை கைக்கொள்ள பயப்படாதீங்க. உங்க பேர் ஞானஸ்தானம் எடுத்தா ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனும் காணப்படாதவனும் இரண்டாம் மரணமாகி அக்னிக்கு போவான். நான் படிச்சேன், அப்படி கத 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 கதன்னு கொந்தளிச்சது எனக்கு. ஒருவரையும் சாக கொடுக்க கூடாது. என் தேவன் அவருடைய சாயலின் பிரகாரம் பிரமிக்கத்தக்கவாறு படைச்சாரே, அக்னிக்கு போக அல்ல. அக்னி கடல் மத்தேயு 25:41 பிசாசுக்கு தூதனுக்கு தான் படைச்சார். போங்க சபிக்கப்பட்டவங்க தள்ளி விட்டார். அந்த கடலுக்கு நீங்கள் ஒருவர் உங்க சொந்த பந்தம் இரையாக கூடாது, விக்கிரக பாவம் செய்யக்கூடாது, விச்சாரம் பாவம் செய்யக்கூடாது. கவுனிங்க கவுனிங்க, அத்தனை பாவத்தையும் இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார். இப்ப கையை உயர்த்தி அந்த சிலுவை அப்படித்தானே இருந்தோம். இரண்டாம் மரணத்துக்கு பாக்கியமா தானே இருந்தோம். கர்த்தர் நம்மளை மீட்டார் பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் தந்தார். இந்த ஜெபத்துல ரத்தம் உங்க மேல விழும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. இயேசுவை உயிருள்ளவராய் காட்டுவீங்க. துக்கத்தை துன்பத்தை அடக்கி நீ மகிழ்ச்சியை காட்டுவீங்க. நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்பிக்கொள்ளுவீங்க. கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி சிலுவையை மட்டும் பாருங்க. நான் சத்தியத்தை அறியறதுல பயப்பட மாட்டேயா, நான் பாவத்துக்கு விலகுறையா, நியாய தீர்ப்புக்கு நான் விலகுறையா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கை உயர்த்தி காட்டுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை: ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.
சபை என்றால் மணவாட்டியின் சபை. சபை என்றால் அது தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு